ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்குங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் நல்லா இருக்கேன். கண்டிப்பாக ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு இதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு தொல்லை ஒழிஞ்சது மாதிரி இருக்குது எனக்கு. நான் ரொம்ப நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதில்ல. இன்றைக்கி இந்த வீடியோ சுமாராக தான் இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், சுமாராக தான் இருக்கும். த டே இன் மை நேட்டிவ். நான் வீட்டுக்கு போகிறேன் பெங்களூர்லேருந்து. ரொம்ப நாளைக்கு லிட்டரலி ஒரு 1.5 மாதம் எப்படி நான் வீட்டுக்கு போகிறேன். கிளம்பிகிட்ருக்கேன், பேக் பண்ணிட்டுருக்கேன். லிட்டரலி கொஞ்சம் திங்ஸ்லாம் பேக் பண்ண இருந்துச்சு. என் ட்ரெஸ்லாம் துவைக்கல, எதுவும் இல்லை. ஒரு வாரமாக வீட்டுக்கு போகிறேன்றதுனால அப்படியே வச்சுட்டேன்லாம். ரொம்ப சோம்பேறித்தனம், ரொம்ப ஒரு கஷ்டத்துலேருந்து இப்போ கொஞ்சம் வெளில வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் தெரியும் என்ன கஷ்டம் இருக்குன்ட்டு. நான் அப்கமிங் டேஸில் சொல்கிறேன் அது. ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்குமா இல்லை சீரியஸாக தெரியாது எனக்கு. நல்லாயிருக்கும்னு நம்பி நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கழுவி ஊற்றிருப்போங்க. இல்லை என்ன மிஸ்டேக் இருக்குன்னா சொல்லிவிடுங்க. ரொம்ப அளவெல்லாம் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ லிட்டரலி டைம் பார்த்தீங்கன்னா அது வாட்ச் ஓடல, அதனால் அது டைம் தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 11:47 ஆகுது. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வர்றதுக்கு லிட்டரலி 2.5 hours ஆச்சு. பெங்களூர் டிராஃபிக் உங்களுக்கே தெரியும், பயங்கர டிராஃபிக். ஸோ இன்றைக்கி பெருசாக எதுவும் கவர் பண்ண முடியல, வீடியோ எடுக்கல. என் அம்மா வேறு செம்ம டயர்ட் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளை காலையில் என்ஜாய் பண்ணலாம். A few inches later. குட் மார்னிங். 10 மணி ஆச்சு. எழுந்திரிச்சேன். எங்கள் அம்மா எனக்காக ஆசை தோசை ஊற்றிருக்காங்க. சும்மா வீடியோ, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ இருக்கு. இன்னைக்கு பெருசாக எதுவும் இல்லை. இப்போதைக்கு இப்போ தான் எழுந்திரிச்சேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நம்ம தோசை சாப்பிட்டுட்டு நான் நம்ம வெளியில் போக போகிறோம். வெளியில் நடக்குதுன்றதை நீ வீடியோவாக இருக்கு தெரிஞ்சிருக்கு. தோசை சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். செம பசி. இப்போ மட்டும் பசிக்குது, உடனே சாப்பாடுக்கு எதிர்பார்க்குறியே. அங்கே 12 மணி வரைக்கும் இப்போ ஃபீல் பண்ணுறேன் நான் ஏன் இங்கேருந்து அங்கே வேலைக்கு போனேன் அப்படின்னு. இப்போ தெரியுதா பெத்தமோட என்னன்னு? இங்கே இருக்கும் எதுவுமே தெரியாது. சொன்னால் பெருசாக பேசுறது தெரியும். இப்போ தெரியுதா சாப்பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாருமே அவ்வளோதான். வீட்டில் இருக்கும் போது சாப்பிட்றதுக்காக இருக்குது சரி, பேசுறதா இருக்குது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்போம். ஆனால் நான் இப்போ ஒரு 8 மாதம் வெளியில் போய் தங்குறதுனால சொல்கிறேன், ஒரு அனுபவத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அந்த சாப்பாடுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சீரியஸாக. நான் உடம்பு ஏற்றணும், அது இது நிறைய பிளான் பண்ணி நிறைய சாப்பிடணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறேன்னா செய்ய முடியல. செஞ்சாலும் சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும். அதனால நான் வேணுமே சாப்பிடாம விட்டுருவேன். உண்மையை சொல்லலாம், சாப்பாடு பிடிக்கல. பொரியல், ரசம், குழம்பு அப்படின்றனால சாப்பாடு பிடிக்கல. இப்ப கிடைக்கல, என்ன பண்ண முடியும்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் முறுன்னு தோசை சாப்பிட்றேன். வாங்க சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்றீங்களா? காட்டுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா கூட உட்காந்து சாப்பிட்றேன். உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 1 hour later. என்னம்மா செய்கிறோம்? ஏதோ செய்கிறாங்க, ஏதோ அறுத்து போட்டிருக்காங்க. பிரியாணி கிரேவி. ஆக்சுவலி நான் சிக்கன் பெருசாக சாப்பிட மாட்டேன். எனக்கு பெருசாக சிக்கன் பிடிக்காது. நான் ஹோட்டலில் போனால் மட்டும் எதனா தோணுச்சுன்னா 4 பீஸ் சாப்பிடுவேன். நான் வீட்டில் செய்கிறத சாப்பிடவே மாட்டேன். எங்கள் அம்மா எனக்கு கழுவி ஊற்றுவாங்க. ஆமாம், அதனால எனக்கு வீட்டில் சாப்பிட பிடிக்காதா. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் இப்போ வீட்டுக்கு வந்ததுனால அம்மா வந்து நான் செய்கிறேன்னே சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான் பண்ணிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லை நமக்கு. இதனால எங்கள் அம்மாவோட சாப்பாடு அடிச்சிக்க முடியாது, ஏன்னா என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். ஸோ நாங்கள் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருக்கோம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில்.
எங்கள் வீட்டில் சமைச்சோன்னா முதல்ல வெறும் குக்கர் எடுத்து ஸ்டவ் மிதமான சூட்டில் வச்சு நல்லா காய வச்சிடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சூடானதுக்கப்புறமா மிதமான சூட்டில் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றணும். 2 3 4 போனால் போதும். நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். சரியா? கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஆனால் நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க, கொலஸ்ட்ரால் வந்துடும். அப்போ ஹார்ட் அட்டாக் வரதுல சான்ஸ் இருக்குது. அதனால் எண்ணெய் கட்டுப்பாடு என்ன பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. கட்டுப்படுத்துவோங்க. அதே சொல்ல தெரியாம நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சமைக்கும் போது எக்ஸாஸ்ட் ஃபேன் போடணும். ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால எக்ஸாஸ்ட் ஃபேன் போடல. நீங்கள் மறக்காமல் போட்டுருங்க. இல்லை அப்படின்னா வீடு ஃபுல்லாக பிசு பிசுனாங்க. நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம், தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்புன்றாங்க. நாமளும் அதே சொல்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. எல்லார் வீட்லேயும் இந்த ஒரு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் டப்பா, டேட்ஸ் டப்பா, அந்த பாதாம் பிஸ்தா, இந்த வெரைட்டி டப்பாலாம் இருக்கும். நாமளும் ஆசையாக ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி உள்ளே வந்து பார்த்தா மிளகா, கருவேப்பிலை இந்த மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு டேட்ஸ் டப்பா போட்டு வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் என்ன டப்பா போட்டு வச்சுருக்கோம் மறக்காம கமெண்ட் பண்ணிடுறேன். சரியா? இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஐஸ்கிரீம் டப்பா உள்ள ஒன்றுமே இல்லை, எம்டி டப்பா வச்சுருக்காங்க. இது கருவேப்பிலை, சரி இது மிளகா பார்த்தோம் இருக்கும். இது ஒரு ஐஸ்கிரீம் டப்பா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது பட்டாணி போட்டு வச்சுருக்காங்க. இது பூஸ்ட் டப்பா. நான் சின்ன வயசில் சாப்பிட்றப்போ பூஸ்ட் டப்பா. அது இங்கே ஒரு ஐஸ்கிரீம் டப்பா இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. இங்கே ஒரு ஐஸ்கிரீம் டப்பா இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் தவிர ஐஸ்கிரீம் டப்பா மட்டும் நிறையா இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன டப்பா இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது வந்துட்டு குழம்பு, மட்டன் குழம்பு. இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ணுறோம். பிரியாணி ஓகே. பிரியாணி வந்து நான் காலேஜ் டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங் வந்துச்சு. ராஜா, கிரண், ரூபா, ஹரிணி, சோஃபியா, ஒரு 8-9 பேர், சாஹிரா. ஸோ நான் ஒரு 8 பேர் வந்து செஞ்சோம். ஸோ இந்த வீடியோ அவங்க 8 பேர் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த நாள் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வெஜ் பிரியாணி தான் பண்ணுவாங்க, நான்வெஜ் இல்லை. ஸோ அதில் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடாத ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்காக நாங்கள் எல்லாம் வந்துட்டு வெஜ் பிரியாணி செஞ்சோம். அதுவும் அருமையாக வந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அருமையாக வந்துச்சு. அந்த நாள் ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கம்மி பண்ணுங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த நாள் வருது. எங்கள் அம்மா வந்து கீழே கம்மியில் ஒர்க்கில் இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸாக வந்து நாங்களே போய் எல்லாம் வாங்கி தந்து சமைச்சு சாப்பிட்டு எங்கள் அம்மாவை சமைக்க விடாமல் சாப்பிட வச்சோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆசை நிறைவேறணும் ஒரு நாள் அது. எங்கள் கேங் வந்து ஒரு 20-30 பேருக்கான கேங். அந்த கேங்கை திரும்பவும் கொண்டு வந்த நம்ம வீடியோவில் சீக்கிரமாக கொண்டு வர எல்லோரும் ரீஅசம்பிள் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் கொடுக்குற வாக்கு சீக்கிரமாக திரும்பவும் எல்லோரும் ரிலீஸ் பண்ணலாம். ஒரு ரீஅசம்பிள் ஏற்படுத்தலாம். சரியா? 2000 years later. ஓகே, சாப்பிட்லாமா? நாங்கள் காலையில் சாப்பிட்ட மாதிரி இப்போவும் காட்டுங்க எல்லாம். இது மார்னிங் எல்லாம் அப்படியே வந்து தூக்கிட்டு போகிற மாதிரியும் எங்கள் அம்மா எடுத்து ஒழிச்சு வைக்கிற மாதிரியே இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரைஸ் ஃபுட் நல்லா இருக்கும். பிச்சு வந்துட்டாங்க அம்மா. நீங்களாம் எந்தீங்க சாப்பிட்டு கொடுத்துருப்பேன். பண்ணாலும் எப்போ வேணாலும் யாரும் சொல்லிட்டு வாங்க. இதே மாதிரி அருமையான பிரியாணி வீட்டில் செஞ்சு தரேன். நீங்கள் அம்மா இருக்கும்போது எனக்கு பயமே இல்லை. நான் அடித்து சொல்கிறேன், செம்மையாக இருக்குது பிரியாணி.
ஆனால் விசில் பார்க்கல, அப்படி இப்படி சுமாராக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் நான். பயங்கரமாக இருக்கு, நல்லா இருக்கும். சரி guys, ரொம்ப ரொம்ப ஒரு இது சாப்பிட்டோம். அந்த இதெல்லாம் முடிஞ்சது. லைக் வெளில டிமார்ட் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணது நானும். ஆனால் நாங்கள் போயிட்டு வந்தோம், வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் வேறு ஏதோ லைக் நல்லா ஃபன்னாக பேசிட்டு போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்துட்டு லிட்ரலி ஒரு 11:35 கிட்ட ஆகுது. நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசிக்கிட்டு 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை இது மாதிரி ஹெல்மெட்டில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுன்னு சொன்னேன். எங்கள் அம்மா வந்துட்டு எனக்காக டைம் பார்க்காம 11:45 வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா உட்காந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அம்மா உட்காந்து தைச்சிட்ருக்காங்க எனக்காக. மற்ற வீட்டிலலாம் எதனா இது பண்ண இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இதாக பண்ணால் கழுவி ஊற்றுவாங்க. பட் எங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு சந்தோஷமான மூமெண்ட் இது. ஸோ இந்த இது வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்குன்னு நான் ஆசைப்பட்டதுனால தான் இது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு காலையில் திரும்பவும் பேக் டு லைஃப், நார்மல் ஒர்க்கு போகணும், நார்மலாக ரொட்டீன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் போட்டு என்னென்ன ரியாக்ஷன் எடுக்க போகிறோம்னு தெரியல. இது வரைக்கும் எடுத்ததுலாம் வீடியோ எடுக்க முடியல, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் இது மாதிரி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல vlogல சந்திப்போம்னு நம்புகிறேன். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். Bye.